வணக்கம். இது மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். பெங்களூருவில் நடைபெறும் எதிர்க்கட்சிகள் கூட்டம். பாஜகவிற்கு எதிராக ஒன்றுபடுவது அவசியம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ட்விட்டர் பதிவு. அமலாக்கத்துறை சோதனை குறித்து திமுக கவலைப்படவில்லை. அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு புனையப்பட்ட பொய் வழக்கு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. காவேரி மருத்துவமனையில் இருந்து செந்தில் பாலாஜி புழல் சிறைக்கு மாற்றம். முதல் வகுப்பு அறையில் அடைக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல். 21 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் மது வாங்க வந்தால் அறிவுரை வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. மறுவாழ்வு மையம் அமைக்க ஏற்பாடு செய்யப்படும் என அமைச்சர் முத்துசாமி பேட்டி. அமைச்சர் கே.என். நேரு சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கு குற்றப்பத்திரிகை விரைவில் தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. விரிவான செய்திகள். அமலாக்கத்துறை சோதனை குறித்து திமுக கவலைப்படவில்லை என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். கடந்த 2012ஆம் ஆண்டு செம்மண் குவாரி வழக்கு தொடர்பாக சென்னை மற்றும் விழுப்புரத்தில் உள்ள உயர்கல்வித்துறை அமைச்சர் பொன்முடிக்கு சொந்தமான இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டு வருகின்றனர். அதேபோல் அமைச்சரின் மகனும் நாடாளுமன்ற உறுப்பினருமான கௌதம சிகாமணி உட்பட அமைச்சருக்கு தொடர்புடையவர்கள் வீட்டிலும் அமலாக்கத்துறை சோதனையில் ஈடுபட்டது. இந்நிலையில் சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பாஜகவின் ஆட்சியை வீழ்த்த வேண்டும் என்பதற்காக பீகாரை தொடர்ந்து கர்நாடகாவிலும் தொடர்ந்து கூட்டப்படக்கூடிய கூட்டம் பிஜேபி ஆட்சிக்கு மிகப்பெரிய எரிச்சலை ஏற்படுத்தியுள்ளதாக தெரிவித்தார். அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு ஜெயலலிதா ஆட்சியில் புனையப்பட்ட பொய் வழக்கு என கூறிய அவர் அமலாக்கத்துறை சோதனை குறித்து திமுக கவலைப்படவில்லை என தெரிவித்தார். அதை பற்றியெல்லாம் பின்பற்றும் திராவிட முன்னேற்ற கழகம் கவலைப்படவில்லை. இன்றைக்கு உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய மாண்புமிகு பொன்முடி அவர்கள் இல்லத்தில் அமலாக்கத்துறையின் மூலமாக சோதனை நடத்தப்படுகிறது என்று சொன்னால், இந்த வழக்கை பொறுத்தவரையில் அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருந்தபோது புனையப்பட்ட பொய் வழக்கு. இந்த வழக்கு ஏறக்குறைய 13 ஆண்டு காலத்திற்கு முன்பு போடப்பட்ட வழக்கு. தொடர்ந்து 10 ஆண்டு காலம் அதிமுக தான் ஆட்சியில் இருந்திருக்கிறது. அப்பொழுதெல்லாம் இதை பற்றி எந்த முயற்சியிலும் அவர்கள் ஈடுபடவில்லை. அண்மையிலே கூட பொன்முடி அவர்கள் மீது சுமத்தப்பட்டிருந்த கடந்த கால ஆட்சியால் சுமத்தப்பட்டிருந்த 2 வழக்குகளிலிருந்து அவர் விடுதலை செய்யப்பட்டிருக்கிறார். ஆகவே இந்த வழக்கை பொறுத்தவரையில சட்ட ரீதியாக அதை நிச்சயமாக சந்திப்பார். அமைச்சர் பொன்முடி வீட்டில் அமலாக்கத்துறை சோதனை குறித்த கேள்விக்கு என்னதான் நடக்கும் நடக்கட்டுமே என பாட்டு பாடி அமைச்சர் துரைமுருகன் பதில் அளித்துள்ளார். இன்னும் 5 மாதங்கள் பாஜகவின் ஆட்சி உள்ளதால் அதற்கான கவுண்ட் டவுன் தற்போதே ஆரம்பித்து விட்டதாக திமுக அமைப்பு செயலாளர் R.S. பாரதி தெரிவித்துள்ளார். எதிர்க்கட்சிகளின் ஒற்றுமையை சீர்குலைக்க அமலாக்கத்துறையை பாஜக ஏவி விடுவதாக மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன் குற்றம் சாட்டினார். அதேபோல் அமலாக்கத்துறை சோதனை குறித்து காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே, டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவால், புதுச்சேரி முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, தமிழக காங்கிரஸ் கட்சியின் தலைவர் K.S. அழகிரி உள்ளிட்டோரும் கண்டனம் தெரிவித்துள்ளனர். கர்நாடக தலைநகர் பெங்களூரில் அனைத்து கட்சிகளின் எதிர்க்கட்சிகள் ஆலோசனை கூட்டம் தொடங்கியது. நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவை வீழ்த்த ஜூன் 23ஆம் தேதி பீகார் தலைநகர் பாட்னாவில் எதிர்க்கட்சி தலைவர்கள் கூட்டம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து 2வது கூட்டம் கர்நாடக தலைநகர் பெங்களூருவில் செவ்வாய்க்கிழமை நடைபெறுகிறது. கூட்டத்தில் பங்கேற்க பெங்களூரு வந்த காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்தி, மல்லிகார்ஜுன கார்கே, ராகுல் காந்தி மற்றும் தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின், மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி உள்ளிட்ட தலைவர்களை கர்நாடக முதல்வர் சித்தராமையா, துணை முதல்வர் T.K. சிவகுமார் ஆகியோர் வரவேற்றனர். இக்கூட்டத்தில் முதல் நாளில் தேசியவாத காங்கிரஸ் தலைவர் சரத்பவார் பங்கேற்கவில்லை என்றும் செவ்வாய்க்கிழமை அவர் கூட்டத்தில் கலந்து கொள்வார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் தலைவர்கள் அனைவருக்கும் விருந்து அளிக்கப்பட்ட நிலையில் செவ்வாய் அன்று முக்கிய ஆலோசனை கூட்டம் நடைபெற உள்ளது. இதற்கிடையே எதிர்க்கட்சிகள் கூட்டம் குறித்து முதலமைச்சர் வெளியிட்டுள்ள ட்விட்டர் பதிவில் பாஜகவின் ஜனநாயக விரோத செயலுக்கு எதிராக நாம் ஒன்றுபட்டு நிற்க வேண்டியது அவசியம் என்றும்
பாஜகவின் பிற்போக்கு அரசியலை மக்கள் நிராகரித்ததற்கு சமீபத்திய கர்நாடக சட்டமன்ற தேர்தல் முடிவு ஓர் உதாரணம் எனவும் பதிவிட்டுள்ளார். இக்கூட்டத்தில் காங்கிரஸ் தலைமையிலான ஐக்கிய முற்போக்கு கூட்டணியின் பெயரை மாற்ற திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதற்கான புதிய பெயர் செவ்வாய்க்கிழமை பெங்களூரு கூட்டத்தில் அறிவிக்கப்படலாம் என்று தகவல் வெளியாகியுள்ளது. சென்னை காவேரி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்த அமைச்சர் செந்தில் பாலாஜி புழல் சிறைச்சாலைக்கு மாற்றம் செய்யப்பட்டார். இதுகுறித்து கூடுதல் தகவல்கள் தருவதற்காக செய்தியாளர் கௌசல்யா நம்முடன் இணைந்துள்ளார். சட்டவிரோத பண பரிமாற்ற வழக்கில் அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்ட செந்தில் பாலாஜி கடந்த ஜூன் 13 நள்ளிரவு நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். முதலில் ஓமந்தூரார் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட அவர் பின்னர் குடும்பத்தாரின் வேண்டுகோளுக்கு இணங்க காவேரி மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அங்கு அவருக்கு நடத்தப்பட்ட பரிசோதனையில் இதயத்துக்கு செல்லும் இரத்த குழாயில் 4 அடைப்புகள் இருந்ததை அடுத்து கடந்த ஜூன் 21 பைபாஸ் அறுவை சிகிச்சை செய்யப்பட்டது. மருத்துவரின் கண்காணிப்பில் இருந்த செந்தில் பாலாஜி மருத்துவமனையில் சிகிச்சையில் இருந்தபோதே அவர் நீதிமன்ற காவலில் வைக்கப்பட்டார். தற்போது உடல்நலம் தேறியதை அடுத்து செந்தில் பாலாஜி காவேரி மருத்துவமனையில் இருந்து புழல் சிறைச்சாலைக்கு மாற்றம் செய்யப்பட்டார். ஜூலை 26 வரை நீதிமன்ற காவல் விதிக்கப்பட்டுள்ள நிலையில் இதற்கு மேல் அவர் புழல் சிறையில் இருப்பார் என தெரிகிறது. புழல் சிறைக்கு மாற்றப்பட்டு அங்குள்ள மருத்துவமனையில் செந்தில் பாலாஜிக்கு மருத்துவர்கள் தொடர் சிகிச்சை வழங்குவார் என தகவல் வெளியாகியுள்ளது. உயர்நீதிமன்ற தீர்ப்பை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்ய செந்தில் பாலாஜி தரப்பு முடிவு எடுத்துள்ளது. சென்னை காவேரி மருத்துவமனையில் இதய அறுவை சிகிச்சை செய்த பிறகு ஓய்வு பெற்று வரும் செந்தில் பாலாஜியை அவரது தரப்பு வழக்கறிஞர்கள் சந்தித்தனர். இதனையடுத்து மேல்முறையீடு செய்வதற்கான படிவங்கள் கையெழுத்து பெறப்பட்டுள்ளது. தகவல்களுக்கு நன்றி கௌசல்யா. 21 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் மது வாங்க வந்தால் அறிவுரை வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாக அமைச்சர் முத்துசாமி தெரிவித்துள்ளார். ஈரோட்டில் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் முத்துசாமி மதுவால் ஏற்படும் பாதிப்பு குறித்த விழிப்புணர்வு பிரச்சாரம் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். 21 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் மது வாங்க வந்தால் அறிவுரை வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டுள்ளதாக தெரிவித்த அவர் மதுவால் பாதிக்கப்பட்டோர் மீட்பு மற்றும் மறுவாழ்வு மையம் அமைக்க ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். எனவே 21 வயசுக்கு மேலே யாரும் வரக்கூடாது. நாங்கள் இப்பொழுது கேட்டிருப்பதை கூட 21, 22, 23 புதிதாக வருகிற பொழுது அவருடைய பெயரை எங்களுக்கு கொடுங்கள், வயதை பற்றி கவலை இல்லை, அவங்ககிட்ட பேசி நாங்கள் அவங்கள வந்து ஏதாச்சும் மாற்றி கொண்டு போக முடியுமான்னு நான் கேட்டு. இன்னொன்று ஒரே நிமிஷம் நான் உங்களை கேட்டுக்கிறது, அரசாங்கம், ஒரு மந்திரி, அதில் இருக்கிற அதிகாரிகள், செக்ரட்டரிகள், அவங்க மட்டுமே வந்து இதை எடுத்துகிட்டு போனால் பார்த்தாது. உங்களை போன்றவர்கள் அப்புறம் எதுக்கெடுத்தாலும் கிரிட்டிசைஸ் பண்ணி போடுறாங்கல்ல, அவர்கள் சில கடைகளில் டைம் இருக்கப்போ சில கடைகளில் பார்த்து, தம்பி இது வேண்டாம், சின்ன வயசாக இருக்க, ஸ்கூலுக்கு போயிட்டு வா, யூனிஃபார்மில் வந்து இங்கே நிற்கிறையே, அப்பா அம்மா பார்க்கணும் சொல்லலாமே, அடிக்கிறாங்களா, தகராறு பண்ணுறாங்களா? அது மாதிரி ஒத்துழைப்பு கொடுங்கன்னு தான் நாங்கள் கேட்குறோம். நாங்கள் யோசனை கேட்குறோம். நீங்கள் ஒத்துழைச்சு வந்ததுன்னா உங்களோடு சேர்ந்து அதை ஒழுங்கு செய்வதற்கான நடவடிக்கை எடுக்கலாம்னு சொல்கிறோம். அதிமுக முன்னாள் அமைச்சர் சி விஜயபாஸ்கர் தொடர்புடைய குட்கா வழக்கின் விசாரணை 11வது முறையாக மீண்டும் ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. தடை செய்யப்பட்ட குட்கா, புகையிலை போன்ற பொருட்களை லஞ்சம் பெற்றுக்கொண்டு விற்பனை செய்யப்பட்டதாக முன்னாள் அமைச்சர் விஜயபாஸ்கர், PV ரமணா, முன்னாள் DGP, கிடங்கு உரிமையாளர், மத்திய உணவு பாதுகாப்பு அதிகாரிகள் உள்ளிட்ட 11 பேரின் மீது CBI வழக்கு பதிந்து விசாரித்து வருகிறது. இது தொடர்பாக இவர்கள் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய CBI தரப்பு மத்திய அரசிடம் அனுமதி கோரிய நிலையில் அனுமதி கடிதம் இன்னும் கிடைக்கவில்லை என CBI தரப்பில் நீதிமன்றத்தில் அவகாசம் கேட்டுள்ளது. இதையடுத்து குட்கா முறைகேடு வழக்கில் 11 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய ஆளுநர் RN ரவி அனுமதி தராமல் உள்ளதால் வழக்கு விசாரணையை ஆகஸ்ட் 11 ஒத்திவைத்து சிறப்பு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. மாநிலம் முழுவதும் பழுதடைந்த மின் மீட்டர்களை உடனடியாக மாற்ற வேண்டும் என தமிழ்நாடு மின்வாரியம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. நுகர்வோரின் வசதிக்காகவும் உரிய வருவாயை ஈட்டவும் பழுதடைந்த மீட்டர்கள் உடனடியாக மாற்றப்பட வேண்டும் என தமிழ்நாடு மின்சார வாரியம் பல நடவடிக்கைகள் மேற்கொண்டு வருகிறது. அதன்படி சென்னை, செங்கல்பட்டு, கிருஷ்ணகிரி, திருச்சி, நாகை ஆகிய மாவட்டங்களில் 10,000க்கும் மேற்பட்ட மின் மீட்டர்கள் பழுதாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மின்வாரிய பொறியாளர்களுக்கு தலைமை நிதி கட்டுப்பாட்டாளர் அனுப்பியுள்ள சுற்றறிக்கையில்
மாநிலம் முழுவதும் பழுதடைந்த மீட்டர்களை உடனடியாக மாற்ற வேண்டும் என்றும் மாற்றிய பின் அது குறித்த விவரங்களை மின்னஞ்சலில் அனுப்ப வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கில் விரைவில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என சிறப்பு புலனாய்வு குழுவிற்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. இதுகுறித்து கூடுதல் தகவல்கள் தருவதற்காக செய்தியாளர் பிரபாகரன் நம்முடன் இணைந்துள்ளார். அமைச்சர் KN நேருவின் சகோதரர் ராமஜெயம் கடந்த 2012ஆம் ஆண்டு மார்ச் 29இல் திருச்சியில் நடைபயிற்சி மேற்கொண்ட போது மர்மமான முறையில் கொலை செய்யப்பட்டார். இந்த வழக்கை CBCID மற்றும் CBI விசாரணை செய்த நிலையில் கொலைக்கான நோக்கம் குறித்து கண்டறியப்படாததால் மாநில போலீஸ் வழக்கை விசாரிக்க உத்தரவிடக் கோரி KN நேருவின் மற்றொரு சகோதரர் ரவிச்சந்திரன் தாக்கல் செய்த மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் தூத்துக்குடி எஸ்பியாக இருந்த ஜெயக்குமார் தலைமையில் அரியலூர் DSP மதன், சென்னை CBIயைச் சேர்ந்த ரவி ஆகியோர் அடங்கிய சிறப்பு புலனாய்வு குழுவை நியமித்து உத்தரவிட்டது. இந்த வழக்கை நீதிபதி ஜெயச்சந்திரன் முன்பு விசாரணைக்கு வந்தது. அப்போது சம்பவம் நடந்த 12 ஆண்டுகள் முடிந்த நிலையில் பல்வேறு விசாரணை அமைப்புகள் விசாரித்துவிட்ட நிலையில் நியாயம் கிடைக்குமா என இன்னும் நம்பிக்கை இருக்கிறதா என மனுதாரர் தரப்பிடம் நீதிபதி கேள்வி எழுப்பினார். இதற்கு பதிலளித்த மனுதாரர் தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் NR இளங்கோ சிறப்பு புலனாய்வு குழுவின் விசாரணை திருப்தி அளிப்பதாகவும் நியாயம் கிடைக்கும் என நம்புவதாக தெரிவித்தார். வழக்கு தொடர்பாக இதுவரை 1040 பேரிடம் விசாரணை நடைபெற்றுள்ளதாக அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் தெரிவித்தார். இதனை அடுத்து நீதிபதி பிறப்பித்த உத்தரவில் சிறப்பு புலனாய்வு குழு தனது விசாரணையை தொடர அனுமதி அளித்தும் விசாரணையை முடித்து கூடுமான விரைவில் விசாரணையை நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்ய வேண்டும் என வழக்கை முடித்து வைத்து நீதிபதி உத்தரவிட்டார். தகவல்களுக்கு நன்றி பிரபாகரன். சந்திராயன் 3 விண்கலத்தை 2வது சுற்றுப்பாதைக்கு உயர்த்தும் பணி வெற்றிகரமாக நிறைவடைந்ததாக இஸ்ரோ விண்வெளி மையம் தகவல் தெரிவித்துள்ளது. கடந்த ஜூலை 14ஆம் தேதி ஆந்திர மாநிலம் ஸ்ரீஹரிகோட்டாவில் இருந்து சந்திராயன் 3 விண்கலம் விண்ணிற்கு செலுத்தப்பட்டது. சந்திராயன் 3 விண்கலத்தின் முதல் சுற்றுப்பாதை 179 கிலோமீட்டர் தொலைவில் உயர்த்தப்பட்டதாக 15ஆம் தேதி இஸ்ரோ அறிவித்திருந்த நிலையில் தற்போது 2வது சுற்றுப்பாதைக்கு 226 கிலோமீட்டர் தொலைவில் பூமியின் சுற்றுவட்ட பாதையில் சந்திராயன் 3 விண்கலம் மேலும் உயர்த்தும் பணி வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. மேலும் அடுத்த கட்ட உயர்த்தும் பணி செவ்வாய்க்கிழமை பிற்பகல் நடைபெறும் எனவும் இஸ்ரோ தகவல் தெரிவித்துள்ளது. ஒன்றிய அரசின் பொது சிவில் சட்டம் அனைத்து மக்களையும் பாதிக்கும் என ஈரோடு நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி தெரிவித்துள்ளார். ஒன்றிய அரசின் பொது சிவில் சட்டத்தை எதிர்ப்பது குறித்து ஈரோடு மாவட்ட மதிமுக சார்பில் கருத்தரங்கம் நடைபெற்றது. இதில் மாநகர் மாவட்ட செயலாளர் முருகன் தலைமை தாங்கினார். கிழக்கு மாவட்ட செயலாளர் குழந்தை வேலு முன்னிலை வகித்தார். சிறப்பு அழைப்பாளராக ஈரோடு MP கணேசமூர்த்தி, கொல்லை விளக்க அணி செயலாளர் வந்தியத்தேவன் ஆகியோர் பங்கேற்றனர். பின்னர் நமது மதிமுகம் செய்தியாளர்களிடம் பேசிய நாடாளுமன்ற உறுப்பினர் கணேசமூர்த்தி, ஒன்றிய அரசின் பொது சிவில் சட்டத்தை எதிர்க்க வேண்டியது ஒவ்வொரு இந்தியனின் கடமை என தெரிவித்தார். முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தமிழகத்தினுடைய ஆளுநர் ரவியை அகற்றக் கோரி அறிவிக்கப்பட்டிருக்கிற கையெழுத்து இயக்கத்தில் ஈரோடு தோழர்கள் இதுவரையில் பெற்றிருக்கிற கையெழுத்தினை நம்முடைய அவைத்தலைவர்களிடத்தில் ஒப்படைப்பதற்காகவும் அதேபோல சூழலில் இளைஞர்களுக்கு வகுப்பெடுக்கிற வகையிலே கருத்துக்களை சொல்லி கருத்தோடு அவர்கள் இயங்குகிற வகையில் கருத்துக்களை சொல்கிற ஒரு பாசறை கூட்டங்களை தொடர்ந்து நடத்துவது என்று முடிவெடுத்து அதற்கான தொடக்க கூட்டமாகவும் இந்த கூட்டம் இங்கே நடைபெற்றிருக்கிறது. அதில் நம்முடைய படிவங்களை சேர்த்திருக்கிற கழகத்தினுடைய தோழர்கள் அவைத்தலைவர்களிடத்தில் தொடர்ந்து தங்களுடைய படிவங்களை கொடுத்திருக்கிறார்கள். இன்னும் சிலரும் படிவங்கள் தர வேண்டியவர்கள் நாளை தருவதாக ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள். இந்த கூட்டத்தின் தலைப்பாக நம்முடைய வந்தியத்தேவன் அவர்கள் இங்கே உரையாற்றியிருக்கிறார்கள். சிவில் சட்டத்தை நாம் ஏன் எதிர்க்கிறோம் என்கிற கருத்தை அவர் இங்கே வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து அது போன்ற ஒவ்வொரு கூட்டத்திலையும் கருத்துக்கள் வழங்குவதற்கான அந்த தொடக்கமாக இந்த கூட்டம் அமைந்திருக்கிறது. முன்னதாக பொது சிவில் சட்டத்தை எதிர்த்து பெறப்பட்ட பூர்த்தி செய்யப்பட்ட கையெழுத்து படிவங்களை அவைத்தலைவர் ஆடிட்டர் அர்ஜுனராஜிடம் கட்சியின் நிர்வாகிகள் வழங்கினர். இந்த கருத்தரங்கில் மதிமுகவின் மாநில மாவட்ட நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு தமிழகம் முழுவதும் உள்ள நீர்நிலைகளில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புனித நீராடி சுவாமி தரிசனம் செய்து வருகின்றனர். தமிழகம் முழுவதும் உள்ள நீர்நிலைகளில்
மக்கள் ஆடி அமாவாசை நாளான இன்று அரிசி, தர்பை, எள் உள்ளிட்ட பூஜை பொருட்களை கொண்டு தர்ப்பணம் கொடுத்து வணங்கி வருகின்றனர். ஆடி அமாவாசையை முன்னிட்டு தருமபுரி மாவட்டம் ஒகேனக்கல் உள்ளிட்ட நதிக்கரை தலங்களில் மக்கள் நீராடி முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்தனர். அதேபோல் ஈரோடு, பவானி, கூடுதுறையில் ஆடி அமாவாசையை முன்னிட்டு திதி, தர்ப்பணம் உள்ளிட்ட பரிகாரம் செய்ய 10,000க்கும் மேற்பட்டவர்கள் முக்கூடலில் புனித நீராடி சாமி தரிசனம் செய்தனர். இதனைத் தொடர்ந்து மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்றம் சரவண பொய்கையில் ஆடி அமாவாசை முன்னிட்டு முன்னோர்களுக்கு பிதூர் தர்ப்பணம் நடைபெற்றது. இந்நிலையில் ராமேஸ்வரம் கடலில் தர்ப்பணம் கொடுக்க மக்கள் குவிந்துள்ளனர். ஆளுநர் RN ரவியை திரும்ப பெற வலியுறுத்தி பல்வேறு மாவட்டங்களில் மதிமுக சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. ஆளுநர் RN ரவியை திரும்ப பெற வலியுறுத்தி தமிழ்நாடு முழுவதும் மதிமுக சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக திண்டுக்கல் மாவட்டம் பழனி பெரியார் சிலை முன்பு மதிமுக ஒன்றிய செயலாளர் செல்வம் தலைமையில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் மதிமுக செயற்குழு உறுப்பினர் மனோகரன், ஒன்றிய செயலாளர் கார்த்தி மற்றும் திமுக, VCK, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் உள்ளிட்ட தோழமை கட்சி நிர்வாகிகள், பொதுமக்கள் என பலரும் பங்கேற்று ஆளுநருக்கு எதிராக கையெழுத்திட்டனர். அதேபோல் புதுக்கோட்டை நீதிமன்ற வளாக நுழைவாயிலில் மதிமுக மாவட்ட செயலாளர் கலியமூர்த்தி மற்றும் நகர செயலாளர் கிருஷ்ணமூர்த்தி தலைமையில் நடைபெற்ற கையெழுத்து இயக்கத்தில் கல்லூரி மாணவ மாணவிகள் ஆர்வத்துடன் கையெழுத்திட்டு சென்றனர். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தாப்பழூர் கடைவீதியில் ஆளுநர் RN ரவியை பதவி நீக்க வலியுறுத்தி மதிமுக சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. இதில் ஜெயங்கொண்டம் MLA கண்ணன் முதல் கையெழுத்திட்டு துவங்கி வைத்தார். நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் திடீரென தீ விபத்து ஏற்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. நாகை மாவட்டம் ஆட்சியர் அலுவலகத்தில் மனுக்கள் அளிப்பதற்கு பொதுமக்கள் மட்டும் இன்றி ஏராளமான மாற்றுத்திறனாளிகள் குவிந்திருந்தனர். இந்த நிலையில் நாகை மாவட்ட ஆட்சியர் அலுவலக 3வது தளத்தில் இயங்கி வரும் தமிழ்நாடு அரசு கேபிள் நிறுவனத்தின் பொருட்கள் பாதுகாப்பு அறையில் திடீர் தீ விபத்து ஏற்பட்டது. மின்கசிவு காரணமாக ஏற்பட்ட தீ மலமளவென அறை முழுவதும் பரவி கொழுந்துவிட்டு எரிய தொடங்கியது. தீ விபத்தை பார்த்தவுடன் ஆட்சியர் அலுவலகத்தில் இருந்த அதிகாரிகள், குறைதீர் கூட்டத்திற்கு மனு அளிக்க வந்த பொதுமக்கள் மற்றும் மாற்றுத்திறனாளிகள் அலறியடித்து ஓட்டம் பிடித்தனர். விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீயை கட்டுக்குள் கொண்டு வந்து அணைத்தனர். இந்த தீ விபத்தில் கேபிள் அலுவலக சேமிப்பு கிடங்கில் வைக்கப்பட்டிருந்த அறையில் சுமார் 5,000 செட்டப் பாக்ஸ் கருவிகள் பெரும்பாலானவை எரிந்து நாசமானது. இதனிடையே மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் தீ விபத்து ஏற்பட்ட காரணத்தினால் அங்கு நடைபெற இருந்த மக்கள் குறைதீர் கூட்டம் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை அலுவலகத்தில் மாவட்ட ஆட்சியர் ஜானி டாம் வர்கீஸ் தலைமையில் நடைபெற்றது. மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் ஏற்பட்ட திடீர் தீ விபத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. தியாகிகள் தினத்தை முன்னிட்டு அரசு சார்பில் சென்னை காந்தி மண்டபத்தில் உள்ள தியாகிகளின் திருவுருவ படத்திற்கு அமைச்சர்கள் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். தியாகிகள் தினத்தை முன்னிட்டு கிண்டியில் உள்ள காந்தி மண்டபத்தில் செண்பகராமன் பிள்ளை, சங்கரலிங்கனார், பாஷ்யம் என்கின்ற ஆர்யா போன்றவர்களின் திருவுருவ படத்திற்கு அமைச்சர்கள் மா சுப்பிரமணியன், மாபே சாமிநாதன், மேயர் பிரியா உள்ளிட்டோர் மலர்தூவி மரியாதை செலுத்தினர். பல்வேறு மாவட்டங்களில் நடைபெற்ற தகவல்களை களத்தில் மதிமுகம் பகுதியில் பார்க்கலாம். திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அருகே பறிக்கப்பட்டு கிராமத்தில் உள்ள வயல்வெளியில் நீளமான 2 சாரை பாம்புகள் ஒன்றை ஒன்று பின்னிக் கொண்டு நடமாடுவது போல் இருந்த காட்சி அங்கிருந்தவர்களை வியப்பில் ஆழ்த்தியது. கரூர் மாவட்ட மாசு கட்டுப்பாட்டு வாரியம் சார்பில் ஒருமுறை பயன்படுத்தி தூக்கி எறியப்படும் பிளாஸ்டிக்கை பயன்படுத்துவதை தவிர்க்க வலியுறுத்தியும் மீண்டும் மஞ்சள் துணிப்பை பயன்படுத்துவதை ஊக்குவிக்கும் வகையிலும் விழிப்புணர்வு கலைக்குழு பரப்புரை தொடங்கப்பட்டுள்ளது. இந்த பரப்புரையை மாவட்ட ஆட்சியர் அலுவலக வளாகத்தில் ஆட்சியர் பிரபு சங்கர் தொடங்கி வைத்தார். அரியலூர் மாவட்டம் செந்துறை அரசு மாதிரி மேல்நிலைப் பள்ளி மற்றும் செந்துறை அரசு மகளிர் மேல்நிலைப் பள்ளியில் தமிழக அரசின் பள்ளி கல்வித்துறையின் சார்பில் பள்ளி மாணவ மாணவியர்களுக்கு விலையில்லா மிதிவண்டிகளை போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் வழங்கினார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சித்தலைவர், அரியலூர் சட்டமன்ற உறுப்பினர் சின்னப்பா, ஜெயங்கொண்டம் சட்டமன்ற உறுப்பினர் கண்ணன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஊராட்சி ஒன்றியம்
அத்திப்பட்டு ராஜாஜி நகர் பகுதி மக்களின் 30 ஆண்டுகள் கோரிக்கையான சாலை வசதியினை 25 லட்சம் மதிப்பீட்டில் தார் சாலையாக அமைத்து ஒரே மாதத்தில் நிறைவேற்றி தந்ததை தொடர்ந்து மீஞ்சூர் ஒன்றிய பெருந்தலைவர் ஜி ரவிக்கு குடியிருப்போர் நலசங்கத்தின் சார்பில் சிறப்பு பாராட்டு கூட்டம் மற்றும் சாலை திறப்பு விழா நடைபெற்றது. குன்னூர் மேட்டுப்பாளையம் சாலை மற்றும் தேயிலை தோட்டங்களில் யானைகள் முகாமிட்டுள்ளதால் தொழிலாளர்கள் வாகன ஓட்டிகள் கவனமுடன் இருக்க வேண்டும் என்று வனத்துறையினர் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் சேந்தாங்குடி ஊராட்சிக்கு உட்பட்ட அரையப்பட்டி கிராமத்தில் 40 வருடங்களாக சாலை வசதி, பேருந்து வசதி, மயான வசதி இல்லை என கூறி 50க்கும் மேற்பட்ட கிராம மக்கள் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்தனர். மேலும் அதிகாரிகள் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் அப்பகுதியை சேர்ந்த பொதுமக்கள் ஒன்று சேர்ந்து விரைவில் மறியல் போராட்டம் நடத்துவதாகவும் தெரிவித்தனர். நாமக்கல் மாவட்டம் எருமப்பட்டி ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்ட முட்டாஞ்செட்டி ஊராட்சியில் காவிரி குடிநீரை பொதுமக்கள் வெகு தூரம் சென்று நீர் கொண்டு வருவதால் பொதுமக்கள் பெரிதும் சிரமப்பட்டு வருகின்றனர். எனவே ஊராட்சி பகுதியில் புதிதாக கட்டப்பட்டுள்ள தரைமட்ட நீர்த்தேக்க தொட்டியை பயன்படுத்தி கிராம பகுதியில் உள்ள வீடுகளுக்கு புதிய குடிநீர் குழாய் அமைத்து காவிரி குடிநீர் வழங்க வேண்டும் என்று அப்பகுதி மக்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர். கரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மக்கள் குறை தீர்க்கும் நாள் கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்தில் இருந்து பெண் ஒருவர் தனது மாற்றுத்திறனாளி மகளுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்தி தர கோரி திடீரென்று மாவட்ட ஆட்சியர் காலில் விழுந்து கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தார். அவரை சமாதானப்படுத்திய மாவட்ட ஆட்சியர் பிரபுசங்கர் மனுவை பெற்றுக்கொண்டு கோரிக்கை குறித்து உரிய பரிசீலனை செய்து நடவடிக்கை எடுப்பதாக தெரிவித்தார். புதுக்கோட்டை அரசு மன்னர் கல்லூரி நுழைவாயில் முன்பு தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர் கழகம் சார்பில் தமிழ்நாடு உயர்கல்வி மன்றம் வெளியிட்டுள்ள பொது பாடத்திட்டத்தை திரும்ப பெற கோரி கல்லூரி நுழைவாயில் முன்பு கோரிக்கை பட்டையை அணிந்து ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்தில் தமிழ்நாடு அரசு கல்லூரி ஆசிரியர்கள் கழகத்தின் நிர்வாகிகள் ஆதவன், கருப்பையா உள்ளிட்ட பேராசிரியர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருப்பூர் மாவட்டம் ஓலப்பாளையம் அருகே வீட்டின் பூட்டை உடைத்து 26 பவுன் தங்க நகை மற்றும் 10 லட்சம் ரொக்க பணத்தை கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து கொள்ளையர்களை தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுக்கோட்டை மாவட்டம் அறந்தாங்கி பகுதியை சேர்ந்த பஷீரா பானு என்ற 8 மாத கர்ப்பிணி பெண் ஒருவர் தனது கணவர் மற்றும் குடும்பத்தாரர்கள் தன்னை கொடுமைப்படுத்துவதாக கூறி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் கண்ணீர் மல்க தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து மாவட்ட ஆட்சியர் மெர்சி ரம்யா மனுவை வாங்கிக் கொண்டு உடனடி நடவடிக்கை எடுத்து காவல்துறையினர் உரிய விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என உத்தரவிட்டார். ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜா அறிஞர் அண்ணா மகளிர் கலை கல்லூரியில் ரூபாய் 1,11 லட்சம் மதிப்பீட்டில் புதியதாக கட்டப்பட்டுள்ள கட்டிடங்களை தமிழக கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் ஆர் காந்தி திறந்து வைத்தார். இந்நிகழ்ச்சியில் மாவட்ட ஆட்சியர் வளர்மதி, அரக்கோணம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் ஆகியோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலையில் இளைஞர் ஒருவர் அரசு பேருந்து முன் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி வழிமறித்து ரீல்ஸ் எடுத்து அட்டகாசம் செய்துள்ளார். மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் செல்லும் வழியில் இளைஞர் ஒருவர் சாலையின் நடுவில் இருசக்கர வாகனத்தை நிறுத்தி அதில் அமர்ந்தவாறு சாலையில் புகை வரும் அளவிற்கு வண்டியின் டயரை தேய்த்து அட்டகாசம் செய்தார். இதனால் புகை கிளம்பி பொதுமக்களுக்கும் வாகன ஓட்டிகளுக்கும் இடையூறு ஏற்பட்டது. புதுக்கோட்டை மாவட்டம் கீரனூர் அருகே உள்ள பெரிய மூலிப்பட்டி பகுதிக்கு அரசு பேருந்து முறையாக வரவில்லை என அப்பகுதியை சேர்ந்த பள்ளி மாணவ மாணவிகள் கோரிக்கை வைத்ததன் அடிப்படையில் திமுக வடக்கு மாவட்ட கழக செயலாளரும் விமான நிலைய ஆலோசனை குழு உறுப்பினருமான செல்லப்பாண்டியன் உடனடியாக அதிகாரிகளிடம் எடுத்து கூறி கீரனூர் துவரவயல் பகுதியில் இருந்து பெரிய மூலிப்பட்டி பகுதிக்கு செல்லும் அரசு பேருந்தை துவக்கி வைத்தார். மேலும் பள்ளி மாணவர்கள் மற்றும் கட்சி நிர்வாகிகள் பொது மக்களுடன் பேருந்தில் பயணித்து பொதுமக்களுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தினார். இந்த நிகழ்வில் திமுக நிர்வாகிகள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். வேலூர் மாவட்டம் அப்துல்லாபுரத்தில் இலங்கை தமிழர்களுக்காக அரசின் சார்பில் 220 வீடுகள் கட்டப்பட்டு பணிகள் நிறைவடைந்துள்ளது. இதனை தமிழக சிறுபான்மைத்துறை மற்றும் அயல்நாடுகள் வாழ் தமிழர்கள் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் தமிழக நீர்வளத்துறை அமைச்சர் துரைமுருகன் ஆகியோர் ஆய்வு செய்தனர். அணைக்கட்டு சட்டமன்ற உறுப்பினர் நந்தகுமார், மாவட்ட ஆட்சியர் குமாரவேல் பாண்டியன் ஆகியோர் உடன் இருந்தனர். பின்னர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் அமைச்சர் மஸ்தான் தலைமையில் சிறுபான்மை நலத்துறை ஆய்வுக் கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவும் நடைபெற்றது. அரசு தன்னை அனுமதித்தால் எவ்வித பிரதிபலனும் இல்லாமல் மூலிகை எரிபொருளை நாட்டு மக்களுக்கு சமர்ப்பிக்க தயாராக இருப்பதாக மூலிகை பெட்ரோல் கண்டுபிடிப்பாளர் ராமர் பிள்ளை தெரிவித்துள்ளார்.
சென்னையில் செய்தியாளர்கள் முன் பயோ எரிபொருளை செய்து காட்டிய ராமர் பிள்ளை ஆகஸ்ட் 15க்கு பின் தனது கண்டுபிடிப்புகள் நாட்டுக்கு பகிரப்படும் என தெரிவித்தார். இதை ஆகஸ்ட் 10ஆம் தேதி நம்ம வச்சோன்னு வச்சுக்கோங்களேன், உண்மையான சுதந்திரமா வந்து இந்த நாட்டு மக்களுக்கு கிடைச்சிரும். உண்மையான சுதந்திரம் நாட்டு மக்கள் கிடைச்சிரும். இதே இதை வந்து நான் ஜென்செட்ல வந்து நான் போட்டு மக்கள் கொடுத்துட்டேன்னா அந்த ஜென்செட்ல வந்து ஒரு 5 லிட்டர் இருந்தால் போதும். ஏறக்குறைய அந்த 5 லிட்டர் வந்து 95லேருந்து 115 யூனிட் வந்து ஜென்ரேட்டர் ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்குது. அப்போ ஒரு வீட்டுக்கு வந்து அவங்க 75 ரூபா செலவு பண்ணாங்கன்னா அவங்க கரண்ட் தேவையே இல்லை. அதே இதில் எலக்ட்ரிக்கல் அடுப்பில் போட்டாங்கன்னா அவங்களுக்கு கேஸ் சிலிண்டரும் தேவையில்லை. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 112 ரூபாய் குறைந்து 44,288 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 44,360 ரூபாய்க்கு. சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிக்கும் ஜெயிலர் படத்தின் 2ஆம் பாடலான ஹுக்கும் பாடல் வெளியாகியுள்ளது. சன் பிக்சர்ஸ் தயாரிப்பில் நெல்சன் இயக்கத்தில் நடிகர் ரஜினிகாந்த் நடித்துள்ள ஜெயிலர் படம் ஆகஸ்ட் 10ஆம் தேதி திரைக்கு வர உள்ளது. இப்படத்தில் அனிருத் இசையமைத்துள்ளார். ஏற்கனவே படத்தில் இருந்து காவாலா பாடல் வெளியாகி மிக பெரிய அளவில் வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் படத்தின் 2வது பாடலான ஹுக்கும் என தொடங்கும் பாடல் தற்போது வெளியாகியுள்ளது. மத்திய பிரதேசத்தில் இருந்து டெல்லி சென்ற வந்தே பாரத் ரயிலில் தீ விபத்து ஏற்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. போபால் ராணி கமலாபதி ரயில் நிலையத்தில் இருந்து டெல்லி நிஜாமுதீனுக்கு வந்தே பாரத் ரயில் புறப்பட்டு உள்ளது. குருவாய் கெத்தோரா ரயில் நிலையம் அருகே ரயில் பெட்டி ஒன்றின் பேட்டரியில் தீப்பிடித்துள்ளது. இதனை அடுத்து உடனடியாக ரயில் நிறுத்தப்பட்டு ரயில் பெட்டியில் இருந்த பயணிகள் அனைவரும் பாதுகாப்பாக வெளியேற்றப்பட்டனர். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த தீயணைப்பு படையினர் தீயை அணைத்து கட்டுக்குள் கொண்டு வந்தனர். அமெரிக்காவின் பென்சில்வேனியா மாநிலத்தில் திடீரென ஏற்பட்ட வெள்ளத்தில் சிக்கி 5 பேர் உயிரிழந்தனர். பென்சில்வேனியாவில் உள்ள புறநகர் பகுதிகளில் 1 மணி நேரத்தில் 175 மில்லிமீட்டர் மழை பெய்ததால் சாலையில் 5 அடி உயரம் வரை தண்ணீர் பெருக்கெடுத்து ஓடியது. எதிர்பாராமல் ஏற்பட்ட இந்த வெள்ளத்தில் அவ்வழியாக சென்ற 11 கார்கள் சிக்கிக் கொண்டது. சாலையில் கிடந்த 2 பெண்கள் உட்பட 5 பேரின் உடல்கள் இதுவரை மீட்கப்பட்டுள்ளன. அவர்களுடன் சென்ற 2 குழந்தைகளை தேடும் பணி தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். பெங்களூருவில் நடைபெறும் எதிர்க்கட்சிகள் கூட்டம். பாஜகவிற்கு எதிராக ஒன்றுபடுவது அவசியம் என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ட்விட்டர் பதிவு. அமலாக்கத்துறை சோதனை குறித்து திமுக கவலைப்படவில்லை. அமைச்சர் பொன்முடி மீதான வழக்கு புனையப்பட்ட பொய் வழக்கு என முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பேட்டி. காவேரி மருத்துவமனையில் இருந்து செந்தில் பாலாஜி புழல் சிறைக்கு மாற்றம். முதல் வகுப்பு அறையில் அடைக்கப்பட வாய்ப்பு உள்ளதாக தகவல். 21 வயதிற்கு கீழ் உள்ளவர்கள் மது வாங்க வந்தால் அறிவுரை வழங்க அதிகாரிகளுக்கு உத்தரவு. மறுவாழ்வு மையம் அமைக்க ஏற்பாடு செய்யப்படும் என அமைச்சர் முத்துசாமி பேட்டி. அமைச்சர் கே.என். நேரு சகோதரர் ராமஜெயம் கொலை வழக்கு குற்றப்பத்திரிகை விரைவில் தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 10:30 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.